வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, மார்ச் வந்தாச்சுனாலே நான் எப்பயும் சொல்லியிருக்கேன், மார்ச்லேருந்து ஏப்ரல் எண்டு வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த வடாலாம் பண்ண முடியும். மே மாதம்லாம் நல்ல வெயில் இருக்குமே மாமி அப்படின்னு சொல்லி நீங்களாம் கேட்கலாம். ஆனால் அது காற்றடிக்கும். மே மாதத்துலலாம் கொஞ்சம் காற்று வந்து அந்த மண் வந்து அந்த இதில் கலந்துடுத்துனா அப்புறம் நமக்கு சாப்பிட முடியுமாவே இருக்காது. இல்லை நீங்கள் மே மாதத்தில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா ஒரு கயிறு கட்டில் மாதிரி ஏதானு இல்லை டேபிள் மாதிரி ஏதானு ஒன்று மேலே போட்டு ஒசரமாக வச்சு அதில் நீங்கள் வடா தட்டு பண்ணிக்கலாம். தரையில் போட்டேன்னா கண்டிப்பாக டெரஸில் இருக்கிற மண்ணெல்லாம் உங்களுக்கு வாரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மார்ச் டு ஏப்ரல் எண்டுக்குள்ளே தான் இந்த வடாலாம் பண்ணணும். நம்மளோட வீடியோவில் ஆல்ரெடி நான் வந்து அவல் வடாம், அப்புறம் இலை வடாம், அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காய வடாம் இதெல்லாமே பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஓமப்பொடி வடாம் அண்ட் கட்டை வடாம் இது ரெண்டும் பார்க்க போகிறோம். ரெண்டுத்துக்கும் ஒரே மாவு தான். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்றது நான் சொல்லிவிட்டு, மாவு பச்சரிசின்னு உங்களுக்கு அரிசி கடையிலலாம் கிடைக்கும். அந்த மாவு பச்சரிசி இல்லைன்னா ரேஷன் அரிசி ரொம்ப நல்லா இருக்கும். ரேஷன் அரிசியில் கூட நீங்கள் வடாம் பண்ணலாம். ரேஷன் அரிசி வாங்கிட்டு 1 கிலோ அரிசிக்கு 150 கிராம் கிட்டக்க ஜவ்வரிசி இது ரெண்டையும் நல்லா ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்துடுவோம். இல்லை உங்களுக்கு அந்த ரேஷன் அரிசியில் ஏதான டஸ்ட் இருக்கும் அது இதுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை ஒரே ஒரு தடவை நல்லா களைஞ்சிட்டு ஒரு ட்ரை கிளாத், அதாவது காட்டன் துணியில் போட்டு நல்லா தொடச்சி உணர்த்திட்டு நல்லா ட்ரையாக காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்துடுங்க. அது வந்து 1 கிலோ பச்சரிசிக்கு 150 கிராம் கிட்டக்க ஜவ்வரிசி போட்டு அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டேன்னா, இதை தவிர அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்டேன்னா, நான் இன்றைக்கி உங்களுக்கு சாம்பிளுக்கு 1 கப்பு தான் நான் உங்களுக்கு கலரி காமிக்க போகிறேன். இந்த 1 கிலோ ஒரு கிலோவாக போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டேன்னா இந்த நாளில் உங்களுக்குலாம் அது கலர்றதுக்கே உங்களுக்கு கையெல்லாம் வலிக்கும். பண்ணணும்னு நீங்களாம் ஆசைப்பட்டு பண்ணுறீங்கள, அதுவே பெரிய விஷயம். அதுதான் நான் சொல்லுவேன். அந்த 1 கிலோ அரிசிக்கு 150 கிராம் கிட்டக்க பச்சை மிளகா வாங்கி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக விழுதா. அதுலேயே கல் உப்பு போட்டு அரைச்சிக்கிறேன்னாலும் உங்கள் சௌகரியம். இல்லை பச்சை மிளகா மட்டும் அரைச்சி வச்சுட்டேன்னா கல் உப்பு அது மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க தேவையாக இருக்கும். 1 கிலோவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் போரும் என்னை கேட்டேன்னா. அதேமாதிரி ஒரு 2 எலுமிச்சம்பழம் வேணும், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்போது நீங்கள் அரைச்சின அந்த மாவை ஒரு பாத்திரத்தில் அரைந்துக்கோங்க. இப்போ நான் இதை அரைச்சின அந்த மாவு இது இந்த கப்பால் 1 கப் எடுத்திருக்கேன். இதால் 2.5 கப்பு தண்ணி வைக்கணும். நம்ம அந்த மாவை நீங்கள் வந்து அளந்து எடுத்துட்டு எந்த பாத்திரத்தில் இருக்கோ அந்த ஒரு பாத்திரத்துக்கு 2.5 பாத்திரம் தண்ணி வைங்கோ. நல்ல குக்கர் மாதிரி இருக்கிற பெரிய பாத்திரமாக எடுத்துகிட்டு கனமான பாத்திரத்தில் பண்ணினேன்னா ஈஸியாக பண்ண வரும். ஸோ நான் சொன்ன இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் நம்ம ஆற்றுலேயே பண்ணி நம்மளே காய வச்சு அதை பொரித்து சாப்பிட்றதே அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம்லாம் அதில் கரைச்சி ஊற்றி பண்ணுறதே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தேன்னா நான் வந்து பெருங்காய கட்டி இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்படி நல்லா ஊற வச்சேன்னா இந்த மாதிரி கரைஞ்சிடும். அது இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கோம். இதை விட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த கப்பால் 1 கப் மாவு எடுத்திருந்தேன். ரெண்டரை கப்பு தண்ணி நல்லா திளைக்கணும். திளைச்சதுக்கு அப்புறமா அதில் வந்து நம்ம கல்லுப்பு, அரைச்ச பச்சை மிளகா, பெருங்காய விழுது போட்டுட்டு அதுக்கப்புறம் மாவை போட்டு கலரணும். நம்ம தண்ணி திளைக்கட்டும். நல்லா தண்ணி பார்த்தேன்னா நல்லா முத்து கொதி வந்துடுத்து. நான்
ஒரு டீஸ்பூன் கிட்ட, ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது கம்மியான அளவு தான். ஸோ நான் ஒரு 1 டீஸ்பூன் கிட்டக்க கல்லுப்பு போடுறேன். பட் வடாமுக்கு எல்லாமே நீங்கள் கல்லுப்பு போட்டு பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த கட்டி பெருங்காயத்தை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து 1 2 3 4 ஸ்பூன். அது வந்து நீங்கள் 1 கிலோவாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நல்லா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் இதை வந்து நல்லா கரைச்சிட்டு ஃபுல்லாக அதில் விட்டுடுங்கோ. இது கொதிக்கிறது, பச்சை மிளகா விழுது, வெறும் பச்சை மிளகா தான் இது. நான் ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது பச்சரிசியும் ஜவ்வரிசியுமா அரைச்ச மாவு. இது நம்ம இதை நல்லா கலரிட்டோம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து சில அரிசி நிறைய தண்ணி வாங்கும், சில அரிசி கொஞ்சமாக தண்ணி வாங்கும், நீங்கள் என்ன பண்ணுங்க, 2.5 கப்பு கிட்ட தண்ணியை வச்சு கொதிக்க விட்டுடுங்க. ஒரு 1/2 கப் தண்ணி வெந்நீராக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த அரிசி மாவை போட்டு கலருங்கோ. அப்புறம் ரொம்ப கலர்றதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த 1/2 கப் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் விட்டு கலர்னிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாகிடும். இது ஜோராக கலரிட்டோம். இது பார்த்தா கட்டிலாம் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஆறின அப்புறமா இதை கையால் நல்லா தேய்ச்சி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் குழலில் போட்டு நம்ம புழியணும். இதை அடுப்பை அணைச்சிட்றேன். இது வெறும் எலுமிச்சம்பழம் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன், 3 4 டீஸ்பூன் தான் இதுக்கு விட்டுருக்கேன். அதாவது இப்போ நீங்கள் 1 கிலோ பண்ணுறீங்கன்னா பெரிய பழத்தில் 2 பழம் நிச்சயமாக பண்ணிடுங்க. எலுமிச்சம்பழம் ஜாஸ்தியாக போனாலும் பல்லில் ஈஷும் உங்களுக்கு. இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் உங்களுக்கு கையில் பிடிச்சி நல்லா அப்படி சுத்த முடிஞ்ச பாத்திரமாக எடுத்துக்கணும். நானே 1 கிலோ எடுத்ததில் நான் இப்போ 1/2 கிலோ மாவு போட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா அது வந்து கண்டிப்பாக சரியாக இருக்கும். 1/2 கிலோ மாவு இது இவ்வளோ வந்திருக்கு. 1 கிலோ மாவு நான் ஆற்றுக்குன்னு அரைச்சின்னு வந்தேன். உங்களுக்கோசரம் முன்னாடியே வடாம் பண்ணி காய வச்சாச்சு. 1/2 கிலோ எடுத்து வச்சுருந்தேன். இது பண்ணியிருக்கேன். நான் பொரிச்சு காமிக்கிறது இதை இட்டுட்டு அதை பொரிச்சு காமிக்கிறேன். சேம் ரேஷியோவில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெடி ஆகிடுத்து. நல்லா ஆறட்டும். ஆறினப்புறம் பார்க்கலாம். ஒரு துணியை போட்டு ஈர துணி போட்டு மூடி வச்சுடுறேன். அவ்வளோதான். கையை வந்து ஒரு தண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தில் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு இதை எடுத்து வச்சு இது நம்ம வந்து இந்த ஓமப்படி வடாம் கட்டை வடாக்கோசரம் பிசைஞ்சுது. இதை நல்லா பிசைஞ்சுக்கணும் கையால். ஆறி போய்டுத்து. ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே இருந்ததுனால நல்லா ஆறி போய்டுது. கடையிலலாம் இவ்வளோ விலை விற்கிறாளே 1/4 கிலோ அப்படின்னு சொன்னேன்னா இதுக்கு எவ்வளோ வேலை இருக்குதுன்னு பாருங்க. நீங்கள் அரிசி ஜவ்வரிசி இதெல்லாம் கம்மி, பட் நம்மளுடைய உழைப்பு இதில் ஜாஸ்தி இருக்குது. அதனால் அவள் டபுள் பங்கு விலை வச்சு வைக்கிறாள். வேறு ஒன்றுமே இல்லை. பிகாஸ் இதை இந்த மாதிரி பச்சை மிளகா இதோடு சேர்த்து வச்சு சேர்த்தே கை எரியாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன மம்மி பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன்னா, கொஞ்சம் வெண்ணெயை வேணால் தடவிண்டு நீங்கள் பிசைங்கோ. ஆனாலும் அதையும் தாண்டி கொஞ்சம் லைட்டாக எரியும். இதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா வந்து புழியத்தே நம்ம ஃபுல் பவரை கொடுத்து தான் புழியும்படியாக இருக்கும். புழிஞ்சிட்டும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே அப்படின்னு யாரும் நினைக்காதீங்கோ. சாப்பிட்றதே இதில் கிடைக்கிற சுகமே தனி. ஸோ இது நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இதில் எதுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிறோன்னா எதுவும் கட்டி இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு தான். இந்த மாதிரி அச்சு இருக்கும். கொஞ்சம் பெருசு கண் இருக்கிறதா எடுத்துக்கோங்க. காஞ்சுதுன்னா அது வந்து அப்படியே மெல்லிசாகிடும். அதுக்கப்புறம் பொரிக்கிறதே கரெக்டான சைஸ்க்கு வரும். எடுக்கிறதையே மெல்லிசான அச்சில் போட்டேன்னா ஃபுல்லாக உடஞ்சே போய்டும் உங்களுக்கு. தண்ணியில் நனைச்சுன்ட்டு இதை எடுத்தேன்னா கையில் ஒட்டாமல் வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் டேபிளில் உட்காண்டே பண்ணுறேன். பிகாஸ் என்னால் மொட்டை மாடிக்கெல்லாம் போகிறதெல்லாம் முடியாத காரியம். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி இட்டுட்டு குழந்தைகள்கிட்ட கொடுத்துருவேன். அவள் கொண்டு போய் மொட்டை மாடியில் காய வச்சுடுவா. இல்லைன்னா அவளே போய் புழிஞ்சிட்டு வந்துடுவா. நான் கிளறி கொடுத்துட்டேன்னா அவளே பண்ணிவிடுவா.
இது என்ன பண்ணுங்க, கட்ட வடம் இவ்வளோதான். ரொம்ப பெரிய கஷ்டமான இதுவே கிடையாது. இது ஈஸி, அதை விட பிடிக்கும். ஆனால் மாவை நீங்கள் எல்லா தடவையும் குழலில் போடுறதுக்கு முன்னாடி கையால் பிசைஞ்சிட்டு போட்டுங்க. இல்லைன்னா என்ன பண்ணுங்க, மொத்தமாக கீழே உட்காந்து பிசைஞ்சிட்டு இந்த குழலில் போடுற வேண்டிக்கிற அளவுக்கு உருட்டி பாத்திரத்தில் போட்டு மேலே எடுத்துன்னு போயிட்டு அப்படியே அந்த குழலில் போட்டு டக்கு 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 டக்குன்னு புழிஞ்சிட்டு வந்துட்டே இருக்கலாம். அதனால் கஷ்டமே இல்லை. அட் த சேம் டைம் அரை கிலோவாக பண்ணிக்கோங்க. ஒரு கிலோவாக பண்ணிவிட்டு கலர்றது கஷ்டம், புழியறது கஷ்டம்னு கஷ்டப்படாதீங்க. புதுசாக பண்ணுறவாளுக்கோசம் சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறவாளாக பண்ணி பழக்கம். நாங்கள் அப்படியே கிலோவாக பண்ணிட்டு போயிட்டுருப்போம். ஸோ இப்போ வில்ல வடாம் பார்த்தீங்கன்னா நம்ம இட்டது நல்லா காஞ்சி விட்டது மாதிரி நல்லா காய வச்சிடணும். இது இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொரிக்கலாம். எண்ணெய் காஞ்சுட்டான்னு இங்கே செக் பண்ணிக்கிறதுக்கு இப்படி ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கோங்க. அது உடனே பொரிஞ்சு மேலே வந்ததுன்னா எண்ணெய் காஞ்சிடுத்துன்னு அர்த்தம். வடாலாம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பொரிச்சேன்னா தான் நல்லா வீசி பொரியும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வெடுக்குன்னு இல்லாமல் இருக்கும். எண்ணெய் காயாமல் போட்டேன்னா வெடுக்குன்னு ஆகிடும். ஸ்டோர் வடாம் போடுறேன். எப்படி வீசி பொரியறது பற்றியெல்லாம் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு பொரிச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை, நிறைய பேருக்கு தெரியும். இது புதுசாக யார் வடாம் பண்ணுறீங்களோ அவளுக்குள்ளோ இது சொல்கிறேன், அவ்வளோதான். இப்படி ரெண்டாக வேணாலும் போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுட்டு எடுங்க. அது இந்த மாதிரி நீளமாக இருக்கிறத நீங்கள் சின்னதாக உடச்சி வச்சுக்கோங்க. இதை அடுப்பை சின்னதாக வச்சுட்டு கொஞ்ச நாழி நல்லா பொரிச்சுன்னு இல்லாதான் உள்ளெல்லாம் போய் நல்லா அது பொரியும். இல்லைன்னா வடக்குன்னு இருக்கும். அது வில்ல வடம், கட்ட வடம், அதாவது ஓமப்பொடி வடம், கட்ட வடம் ரெண்டுமே நம்ம பொரிச்சிட்டோம். பார்த்தேன்னா அடியிலேருந்து எடுத்துகிட்டு பண்ணுறேன். உடறதுக்கு முன்னாடி எப்படி உடச்சிது பாருங்க, அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இது ஓமப்பொடி வடாம் என்ன இதில் நான் பண்ணினேன், எப்படி பண்ணேன்றது நீங்கள் பார்த்துருப்பேன். இது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1 கிலோ மாவு பச்சரிசிக்கு 150 கிராம் ஜவ்வரிசி போட்டேன்னா போகிறோம். ஒரு 150 கிராம் பச்சை மிளகா தேவையாக இருக்கும். 2 பெரிய எலுமிச்சம்பழம் தேவையாக இருக்கும். உப்பு அதே மாதிரி கல் உப்பு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நிச்சயமாக போட்டுருங்க. தேவைப்பட்டவா நீங்கள் மாவை சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெருங்காயமும் நல்ல ஒரு நெல்லிக்காய் சைஸ், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் கட்டி என்னென்னா அதில் போட்டு கரைச்சி அதில் விட்டுருங்க. இது உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் ஆற்றுல பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.